ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரோஹிணி இந்த தடவையாவது கண்டிப்பாக மாட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், ஒவ்வொரு தடவையும் ரோஹிணி தப்பிச்சுக்கிட்டே தான் வந்துக்கிட்டு இருக்காங்க. அதன் வரிசையில் இந்த தடவையும் தப்பிக்காமல் அவங்க மாட்டணும் அப்படின்னு தான் நம்மளுடைய ஆசை. பட் என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. ஏன்னா இதற்கு முன்னாடி பல தடவை இதே மாதிரி தான் ரோஹிணி மாட்டுற மாதிரி தான் காமிப்பாங்க. பட் கடைசியில் என்ன நடக்கும், ரோஹிணி தப்பிச்சிருவாங்க. இப்படியே தான் நடந்துகிட்ருக்கோம். ஸோ இதற்கெல்லாம் மத்தியில் இந்த தடவையாவது அவங்க மாட்டினாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்மளும் அதை தான் எதிர்பார்த்துட்ருக்கோம். ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. இன்றைக்கி எபிசோடில் நடந்த முக்கியமான விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இன்றைக்கி எபிசோட் ஸ்டார்டிங்கில் என்ன காமிச்சிருந்தாங்க அப்படின்னா, முத்து மீனாவை புகழ்ந்து பேசிகிட்டு இருந்தார் இல்லையா. ஸோ அதற்காக மாலை வாங்கிட்டு வர்றாரு. மீனா அவங்களுடைய ஃபினான்ஷியருக்கு பணமெல்லாம் செட்டில் பண்ணிடுறாங்க. செட்டில் பண்ணிவிட்டு முத்துவுக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க. ஸோ முத்துவுக்கு கால் பண்ணி சொல்லும்போது அவர் ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. அவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, சரி ஓகே, இப்போவாவது மீனாவுக்கு எல்லாமே நல்லா தான் நடக்குது அப்படின்னு சொல்லி தான் நினச்சிக்கிட்டு இருக்காரு. பட் அவருக்கு நடந்த விஷயங்கள் தெரியாது. நடந்த விஷயங்கள் தெரியாதனால தான் அவர் அப்படி நினைக்கிறாரு. ஆனால் இந்த தடவை மீனாவுக்கு எவ்வளோ பிரச்சனைகள் நடந்தது அப்படின்ற விஷயத்த மீனா இதற்கு அப்புறம்தான் முத்துக்கிட்ட சொல்ல போகிறாங்க. ஸோ இப்போ முதல்ல சிந்தாமணியை மிரட்டி பணம் வாங்கிட்டாங்க இல்லையா, உண்மைகளை நிரூபித்து அதற்கப்புறம் அவங்க டைரெக்டாக எங்கே போகிறாங்க அப்படின்னா ஃபைனான்ஷியரோட வீட்டுக்கு தான் போகிறாங்க. ஃபைனான்ஷியரை பார்த்து, சார் ரொம்ப ரொம்ப நன்றி சார், நீங்கள் மட்டும் பணம் கொடுக்கலன்னா என்னுடைய நிலைமை ரொம்ப மோசமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட பணத்தையும் கொடுக்குறாங்க. அதற்கு அவர் வாங்க வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லி அன்பாக கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுகிறாரு. அதற்கு மீனா கேட்குறாங்க, சார் நாங்கள் பணத்தை லேட்டாக கொடுத்தோம், அதனால நீங்கள் எங்கள் மேலே கோவமாக இருப்பீங்களோ அப்படின்னு சொல்லி நினச்சோம், உள்ளவே விட மாட்டிங்களோன்னு நினச்சோம். ஆனால் நீங்கள் கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுகிறீங்க, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல மனசு சார் அப்படின்னு சொல்லி மீனா ரொம்ப பெருந்தன்மையாக பேசுகிறாங்க. அதற்கு அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இதில் என்னம்மா இருக்குது, எதனால் உங்களுக்கு பணம் லேட் ஆச்சு, அதை மட்டும் கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது மீனா நடந்த விஷயங்களை சொல்கிறாங்க. சார் இங்கே பாருங்கள், நான் முன்னேறக்கூடாது வளர்ந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் என்னை சுற்றி சூழ்ந்து பிரச்சனைகளை உண்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதில் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, என் கூட என்னுடைய தொழிலே பண்ணுறவங்க ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க தான் இந்த வேலையை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே, யாரும்மா சொல்கிற, யார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவங்க சொல்லிடுறாங்க, சிந்தாமணின்னு ஒருத்தவங்க எனக்கு தெரிஞ்சவங்க தான், அவங்க தான் இந்த பூ பிஸ்னஸ் அவங்களும் பண்ணுறாங்க. இந்த ஏரியா முழுக்க பாதி பேத்துக்கு மண்டப டெக்கரேஷன் அவங்க தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதனால் இப்போ அவங்களுக்கு என் மூலமாக அவங்களுக்கு ஆர்டர் ரொம்ப கம்மியாகுதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப என் மேலே கோவம். போன வாட்டி ஒரு ஆர்டரில் கூட என்னை மண்டபத்துக்கே போக விடாமல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, இந்த வாட்டி இந்த மாதிரி பண்ணிட்டாங்க. நான் வளரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க சார், எப்போவுமே என் கூடவே இருந்து என்னை ரொம்ப தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க, நான் வாழ்க்கையில் முன்னேறிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப அதில் கவனமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி மீனா கண் கலங்கி அழுகுறாங்க. அதற்கு சத்யா, அக்கா விடுக்கா, இப்போ எதுக்குக்கா அழுகிற, விடுக்கா அப்படின்னு சொல்லி அவர் ஆறுதல் சொல்லிகிட்ருக்காரு. அப்போ இவரும் சொல்கிறாரு, இங்கே பாருங்கம்மா, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, இதுக்கப்புறம் நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறதுக்கு எவ்வளோ பெரிய ஆர்டர் வேணாலும் எடுங்க, அதுக்கு எவ்வளோ பணம் செலவானாலும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். உங்கள் தொழிலில் நீங்கள் வீழ்ந்து போகணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும், நல்லா வளர்ந்து காமிக்கணும், அதுதான் உங்களுக்கு கிடைக்கிற வெற்றி அப்படின்னு சொல்லி அவரே சொல்லிடுறாரு. ஸோ இப்போ மீனாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சார் நான் முன்னேறணும்னு சொல்லி என்ன சார்ந்தவங்க என் கூட இருக்கிறவங்க நினச்சா பரவாயில்ல, ஆனால் நீங்களும் இதையே சொல்கிறீங்களே சார், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல மனசு, ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி அவங்க மீனா திரும்ப திரும்ப மனசார நன்றி சொல்லிக்கிட்டே இருக்காங்க அந்த ஃபினான்ஷியருக்கு. ஸோ இப்போது அந்த சிந்தாமணி யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த ஃபினான்ஷியருக்கு ஏதோ ஒரு வகையில் அவங்க சொந்தமாக இருக்கிறாங்க அப்படின்றது ரொம்ப நல்லா தெரியுது. ஃபினான்ஷியரோட வீட்டில் சிந்தாமணியோட கொஞ்சம் வயசு ஃபோட்டோவும் கூடவே ஒரு பொண்ணும் நிற்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ இருக்குது. ஸோ சிந்தாமணி அவருடைய மனைவியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஸோ இவங்களுக்கு நடுவில் என்ன பிரச்சனைகள் நடந்தது, இப்போ ஏன் அவங்க பிரிஞ்சு வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படின்ற கதைக்குள்ளே இன்னும் நம்மளை கூட்டிகிட்டு போகலை. ஸோ இதற்கப்புறம் தான் அந்த கதைகள்லாம் வரப்போகுது.
மீனா வந்து கண்டிப்பாக சிந்தாமணியை திருத்தி இவரோட சேர்த்து வைக்க போகிறாங்க. ஸோ அதற்கப்புறம் தான் சிந்தாமணி திருந்துவாங்க அப்படின்றது நமக்கு ரொம்ப நல்லாவே புரியுது. எந்த ஒரு வில்லியாக இருந்தாலும் அவங்களுடைய பர்சனலில் இவங்களை வந்து ஒரு மிகப்பெரிய உதவி பண்ணால் தானே திருந்துவாங்க. ஸோ அதே மாதிரி தான் சிந்தாமணிக்கு ஒரு பர்சனல் காமிச்சிருக்காங்க. அந்த பர்சனல் மீனாவுக்கு தெரிய வரும்போது மீனா வந்து அவங்கள காப்பாற்றி அதுலேருந்து வெளியில் கொண்டு வந்து அவங்க கணவரோட சேர்த்து வைக்க போகிறாங்க. ஸோ அதற்கப்புறம் தான் சிந்தாமணி திருந்துவாங்க அப்படின்றதுல மாற்று கருத்தே இல்லை. ஸோ அவர் சிந்தாமணி பேரை கேட்டோடனே அவர் கம்முனாகி அதற்கப்புறம் மீனாவுக்கு ரொம்ப உதவி பண்ணுவேன் அப்படின்னு சொன்னார். ஸோ இதில் வந்து அவங்களுக்குள்ள பிரச்சனைகள் இருக்குன்றது கன்ஃபார்மாக தெரிஞ்சிச்சு. ஸோ அதை வந்து நம்ம அடுத்தடுத்து வரும்போது பார்க்கலாம். அதற்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, மீனாவை காமிக்கிறாங்க. மீனா வந்து முத்துவுக்கு கால் பண்ணி பேசுகிறாங்க. இங்கே பாருங்கள், நான் வந்து எல்லாருக்கும் பணம் கொடுத்துட்டேன், ஃபினான்ஷியருக்கும் பணம் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி முத்துவுக்கு கால் பண்ணி ரொம்ப சந்தோஷமாக பேசுகிறாங்க. அப்போ முத்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, பரவாயில்லையே மீனா, நீ இன்றைக்கி ரொம்ப நல்ல மூடில் இருக்க போல், நேற்றெல்லாம் ஒரு மாதிரியாகவே பேசினேன், இன்றைக்கி தான் கொஞ்சம் சந்தோஷமாக பேசுகிறேன், இதுதான் மீனாங்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. ஸோ அதற்கு மீனா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆமாங்க, இன்றைக்கி தான் நான் சந்தோஷமாக இருக்கேன், ஏன்னா நேற்று எனக்கு நிறைய பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னு சொல்லி அவங்க கடந்து வந்த பிரச்சனைகள் எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. என்ன மீனா சொல்கிற, நீ என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருந்துருக்கலாம்ல, எதுக்காக நீ இப்படி பண்ண, என்கிட்ட நீ சொல்லியிருந்த அப்படின்னா நான் வந்து கண்டிப்பாக அந்த மேனேஜர் காதிலே ஒன்று வச்சுருப்பேன்ல, உடனே அவன் பணத்தை கொடுத்துருப்பான்ல, நீ எதுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருந்த ஒத்தையில், நான் உன்னை ரொம்ப கஷ்டப்பட விட்டுட்டேன்ல, இந்த டைமில் நான் உன் கூட இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் ரொம்பவே வருத்தப்படுறாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நான் தான் சமாளிச்சிட்டேன்ல அப்படின்னு சொல்லும்போது, நீ ரொம்ப புத்தி கூர்மையாக நீ வந்து சமாளித்து முடிச்சிருக்க, அப்படியா இப்படியா ஆகா ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதற்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி நம்மளால் யூகிக்க முடியலை. ஏன் அப்படின்னா, இப்போ முத்து வந்து வீட்டுக்கு வந்துடுறாரு, வந்து மீனாவை பாராட்டி மாலையெல்லாம் போடுறாரு. அது விஜயாவுக்கு சுத்தமாகவே பிடிக்கல. அவங்க ஒரு பக்கம் ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க. ஆமாம், இவ தான் ஊர் உலகத்தில் இல்லாத பொண்டாட்டி, இவ தான் பெரிய பூக்கட்டி அதில் வந்து அவார்டு வாங்கி வின் பண்ணிட்ட மாதிரி இவன் வந்து பெருசாக இது பண்ணிக்கிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் ரொம்பவே எரிச்சலாக தான் செய்கிறாங்க. தன்னுடைய மருமக தானே, அவளும் வாழ்க்கையில் முன்னேறட்டுமே, ரோஹிணி மாதிரி அவளும் இண்டிபெண்ட்டாக சுயமரியாதையோடு வாழட்டும் அப்படின்ற எண்ணமெல்லாம் வந்துட்டு விஜயாவுக்கு கிடையவே கிடையாது. விஜயாவை பொறுத்த வரைக்கும் மீனா வந்து வீட்டில் ஒரு கொத்தடிமை மாதிரி வீட்டு வேலைகளெல்லாம் பார்த்துக்கிட்டு ஒரு வேலைக்காரி மாதிரி வேலை பார்த்துட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து சந்தோஷமாக இருக்கும். மற்றபடி அவங்கள நினச்சி இவங்க வந்து சந்தோஷப்படவே மாட்டாங்க அப்படின்றது நமக்கே ரொம்ப நல்லா புரிஞ்சு போயிடுச்சு. ஸோ மற்றவங்க எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. அண்ணாமலையாக இருக்கட்டும், ஸ்ருதி, ரவியாக இருக்கட்டும், எல்லோரும் சந்தோஷப்படுறாங்க. இந்த மனோஜ் இருக்கார் இல்லையா, மனோஜ் வந்து அம்மாவுக்கு தப்பாமல் பிள்ளை பிறந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி கரெக்டாக அவங்க அம்மாவுக்கு தப்பாமல் எல்லாரையும் குறை அடிக்கிறதுலே ஒன்றா நம்பராக இருக்கார். அதுவும் முத்து மீனான்னு வந்துட்டா கண்டிப்பாக குறை அடிச்சுக்கிட்டே தான் இருப்பார் அப்படின்னு நமக்கே ரொம்ப நல்லா தெரியும். ஸோ இன்றைக்கும் அவர் அதையே தான் பண்ணார். அதையே பண்ணிவிட்டு வாங்கி கட்டிகிட்டு இருந்தார் முத்துக்கிட்ட. அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, இது ஒரு அக்ரிமெண்ட்டை படித்து பார்த்து சைன் போட தெரியல, இதுக்கு தான் படிச்சிருக்கணுங்கிறது அப்படின்னு சொல்லும்போது அவர் பலத்த நோஸ்கட் கொடுத்துட்றாரு. ஆமாடா, கண்டிப்பாக இதுக்காண்டி நல்லா படித்து தான் இருக்கணும், அதான் நீ நல்லா படிச்சுட்டு 30 லட்ச ரூபா ஏமாற்றிட்டு வந்தியே, அது மாதிரி தானே அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல அசிங்கப்படுத்தி விட்டுட்டாரு. ஐயோ, ஒரே அசிங்கமாக போச்சு குமார் அப்படின்ற மாதிரி மனோஜுக்கு பயங்கர அசிங்கமாயிடுச்சு. இதற்கப்புறமாவது மனோஜ் வாயை மூடுவாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது. மனோஜுடைய வாயை மூடவே முடியாது, நாய் வாழை நிமித்த முடியாது, மனோஜ் வாயை மூட முடியாது அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. ஸோ இப்போ இதற்கப்புறம் நம்ம விஜயா வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, சிந்தாமணி முகத்தில் அவங்களால முழிக்கவே முடியாது, அதே மாதிரி சிந்தாமணியாலையும் இவங்க முகத்தில் முழிக்கவே முடியாது. ஏன்னா சிந்தாமணியை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, அவங்க நினச்ச விஷயங்கள் நிறைவேறணும் தான் இவ்வளோ தூரத்துக்கு வந்தாங்க. ஸோ இதற்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. ஸோ இன்னொரு பக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, நம்ம முத்து இருக்கார் இல்லையா, முத்து வந்துட்டு அவங்க அப்பா கிட்ட போய் பேசுகிறாரு. அப்பா, பணம் வந்து ரெடி ஆகிடுச்சுப்பா, நம்ம பரசு மாமாவுக்கு பணம் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன்ல, அந்த பணமெல்லாம் ரெடி ஆகிடுச்சு, நம்ம பரசு மாமா கொண்டு போய் பணத்தை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து சந்தோஷமாக சொல்கிறாரு. இன்னும் கல்யாணத்துக்கு 1 வாரம் தானப்பா இருக்குது, நாளைக்கு போய் பணத்தை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லும்போது, கொடுத்துருவோம், என்கிட்டயும் கொஞ்சம் பணம் இருக்குது, ரெண்டையும் சேர்த்து போட்டு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஸோ அதோடு தான் இன்றைக்கி எபிசோட் முடிச்சிருந்தாங்க.
நாளைக்கு எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த கல்யாணத்தில் கண்டிப்பாக ரோகிணி மாட்டிக்க போகிறாங்க அப்படின்னு நமக்கு ரொம்ப நல்லாவே புரியுது. ஸோ இந்த கல்யாண எபிசோட்லையாவது ரோகிணி மாட்டியே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. உங்களுக்கு இந்த 3 பேரில் யாரை ரொம்ப பிடிக்குமோ அவங்களுடைய பேரை கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள்.